ஆலயத்திற்கு வேண்டுதல் செய்யும் பொழுது என்ன வேண்டுதல்கள் செய்தால் நம்முடைய கடினமான கஷ்டங்களும் கடினமான பாவங்களும் கடினமான தோஷங்களும் கடினமான கர்மாக்கள், மனிதன் அவதாரம் எடுத்து விட்டால் அவனை தொடர்ந்து வருவது கர்மா என்ற சொல் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. இப்போ சாமிக்கு நாம என்ன வேண்டுதல் செய்தால் வாங்கி கொடுத்தால் நமக்கு கஷ்டங்கள் தீரும் அப்படின்னா, சாமிக்கு முன்னாடி, அதாவது கருவறைக்கு நேர் எதிரே கண்ணாடி, மிக பிரமாண்டமான கண்ணாடி வச்சிருப்பாங்க. அந்த கண்ணாடி நீங்கள் வாங்கி கொடுத்தால் உங்களின் கர்மாக்களும் கழியும், புண்ணியம் வந்து சேரும். அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்கும். அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கும் அல்ல, இப்பொழுதே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த கண்ணாடி நீங்கள் வாங்கி கொடுப்பதினால். அதற்கு அவ்வளவு பலம் உண்டு அந்த கண்ணாடிக்கு. ஏன் அப்படின்னா, அதில் சாமி அன்றாடம் திருவுருவம், கடவுளின் திருவுருவம் தெரியும். இன்னும் ஒன்று, கோடிக்கணக்கான பக்தர்களின் முகம் அந்த கண்ணாடியில் பார்ப்பார்கள். வருவோர் போவோர், நிறைய புண்ணியம் செய்தவர்கள், நிறைய பாவம் செய்தவர்கள் அனைவரும் அந்த கண்ணாடியை பார்க்கும் பொழுது உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் கரைந்து போகும்.